The Little Cook Dora Bora சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. ஹை அக்கா, புது பேக் வாங்கிட்டீங்களா? சூப்பரா இருக்குக்கா உங்க பேக். தொட்டு பார்க்கிறதுக்கே நல்லா சாஃப்ட்டா இருக்குக்கா. நிஜமாலுமே முயல தொட்டு பார்க்கற மாதிரி இருக்குது. நிலா, இது எங்க அம்மா எனக்காக வாங்கி கொடுத்தாங்கப்பா. நான் மேத்ஸ் எக்ஸாம்ல சென்டம் வாங்குனேன்ல, அதுக்காக என்ன கடைக்கு கூட்டி போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நானு ஸ்கூல் பேக் பழசாயிடுச்சுமா, புதுசு வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அங்க இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பேக் காமிச்சு நான் இந்த பேக் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். கடைக்காரர் கூட இது 2000 ரூபாய் சொன்னாரு. எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. சூப்பரா இருக்குக்கா, இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே எங்க அப்பா கிட்ட கேட்டு இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கிக்க போறேன்க்கா. நம்ம மிஸ் வச்சிருக்காங்கல பிங்க் கலர் ஹேண்ட் பேக், அந்த கலர்ல நான் வாங்க போறேன்க்கா. என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் பூஜாவை காணோம்? வழக்கம் போல இன்னைக்கும் லேட்டா வந்து மிஸ் கிட்ட திட்டு வாங்க போறான்னு நினைக்கிறேன். நிலா, நீ மிஸ்ஸோட ஹேண்ட் பேக்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒன்னு ஞாபகத்துக்கு வருது. மிஸ் என் ஆபீஸ் ரூம்ல இருந்து சாக் பீஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கிளாஸ் ரூம்ல வைக்க சொன்னாங்க. நான் போய் எடுத்துட்டு வந்து வச்சிரேன் நிலா. இப்ப பெல் அடிச்சிட்டாங்கன்னா மேம் வந்துருவாங்க. அப்புறம் சாக் பீஸ் இல்லனா என்னதான் திட்டுவாங்க. நான் ஆபீஸ் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அக்கா சீக்கிரமா வந்துருங்க, மிஸ் வந்திருக்கின்ற போறாங்க. நான் சீக்கிரம் வந்துறேன், நீ கவலைப்படாத நிலா. யாமல்லி, நாளைக்கு ரிபப்ளிக் டே வாச்சே, நம்ம ஏதாச்சும் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு நம்ம நல்ல பேர் வாங்கிக்கலாமா? ஏய் லில்லி, நம்மளுக்கு எதுக்குப்பா வேண்டாத வேலை? ஸ்கூலுக்கு வந்தோமா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமா, ஏதாச்சும் படிச்சோமா, எக்ஸாம்ல பாஸ் மார்க் வாங்கினோமா, அதோட விடு. இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறது, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது, இதெல்லாம் படிக்கிற பசங்க செய்யறது. பூஜா வந்துட்டாளே, நல்ல வேலை, பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டா. மிஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்திருந்தா மிஸ் நல்லா திட்டிருப்பாங்க. அப்பாடா, இன்னைக்காச்சும் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். நல்ல வேலை, இன்னைக்கு நம்ம மிஸ் கிட்ட திட்டு வாங்க மாட்டோம். யார் பேக் இது? பாக்குறதுக்கே நல்ல அழகா இருக்குது. நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கும் போல இருக்கு. ஏய் நிலா, புது பேக்லாம் வாங்கிட்ட போல இருக்கு. இல்லக்கா, இது என்னோட பேக் இல்ல, ஹேமா அக்காவோட பேக். அவங்க மேத்ஸ் எக்ஸாம்ல சென்டம் எடுத்தாங்கல, அதுக்காக உங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? ஓ, இது ஹேமாவோட பேக்கா? ஆஹா. ஐ, தொட்டு பார்க்கிறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கே, சாஃப்ட்டா இருக்குது, மெத்து மெத்துன்னு இருக்குது. நிலா, இது தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நிலா. தலகாணி மாதிரி இருக்குது. கிளாஸ் நடக்கும்போது அழகா தலையில வச்சு தூங்கலாம் போல இருக்குது. அக்கா, ஏன் கீழே தள்ளி விட்டீங்க? ஹேமாக்கா உங்க பேக்க பத்திரமா பாத்துக்க சொல்லி சொல்லிட்டு போனாங்கக்கா. நீங்க கீழே தள்ளி விட்டீங்கன்னா பேக் அழுக்காகாதா? இது என்ன உன் பேக் மாதிரி பேசுற? இது ஹேமாவோட பேக் தானே. அழுக்காக கூடாதுன்னா பேக்க வீட்ல வச்சுட்டு வந்திருக்கணும். ஸ்கூலுக்குலாம் எடுத்துட்டு வரக்கூடாது. ஸ்கூலுக்குலாம் எடுத்துட்டு வந்தா அழுக்காகதான் செய்யும். இதுல நான் எகிரி குதிக்க போறேன். நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது. ஐயா, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது. ஐயா, ஐ, நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. நிலா, நீயும் வா, வந்து குதி வா. என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே குதிக்கலாம், வா நிலா. அக்கா சொன்னா கேளுங்கக்கா, அப்புறம் ஹேமாக்கா பார்த்தாங்கன்னா என்னதான் திட்டுவாங்க. சொன்னா கேளுங்கக்கா, பேக்ல எல்லாம் ஏறி குதிக்காதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. என்னது இது? ஐயோ, நம்ம புது பேக்ல பூஜா நின்னு குதிச்சிட்டு இருக்கா. ஏய் பூஜா, நிறுத்து நிறுத்து, முதல்ல என் பேக்ல குதிக்காத, நிறுத்து. ஏய் ஹேமா, உன் பேக் நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பரா இருக்குப்பா, குதிக்கவே நல்லா இருக்குது. நீயும் வா ஹேமா, ரெண்டு பேரும் சேர்ந்து குதிக்கலாம். உனக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்குதா? படிக்கிற பேக்ல போய் இப்படி குதிச்சிட்டு இருக்கியே, அப்புறம் எப்படி உனக்கு படிப்பு வரும்? அதுவும் புது பேக்ல இப்படி கால் வச்சு குதிச்சிட்டு இருக்கியே, அழுக்காயிடுச்சுன்னா எங்க அம்மா என்ன திட்ட மாட்டாங்க? முதல்ல எடு, என் பேக் கீழ இருந்து எடு. நிலா, இதான் நீ பேக்க பாத்துக்கிற லட்சணமா? நீ பேக்க பாத்துக்கோன்னு உன்னை நம்பி விட்டுட்டு தானே போனேன். அக்கா இல்லக்கா, நான் எவ்வளவோ சொன்னேன்க்கா, பூஜாக்கா கிட்ட, அவங்க தான் கேட்க மாட்டாங்க. சொல்ல கேட்காம பேக்க கீழே தள்ளி விட்டு அதுல குதிச்சிட்டு இருக்காங்கக்கா. சொல்லிக்கிட்டே இருக்க, நீ இன்னும் பேக் மேலே நின்னுக்கிட்டு இருக்க. முதல்ல பேக்க விட்டு இறங்கு பூஜா. ஐயோ, பொல்லாத பேக் இது. என்னமோ பேக் நல்லா இருக்குன்னு குதிச்சதுக்கு போய் இப்படி கோவப்படுற. நீயே வச்சுக்கோ உன் பேக்க. உன் பேக்க பார்த்தாலே நல்லாவே இல்ல, பாக்குறதுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. பூஜா, முதல்ல உன் பிளேஸ்ல போய் உட்காரு போ. பெல் அடிக்க போது மேம் வர போறாங்க போ. பூஜா, உனக்கு நல்லா வேணும்டி. காலங்காத்தாலே ஹேமா கிட்ட திட்டு வாங்குனியா? அச்சச்சோ, பேக் எல்லாம் ரொம்ப டஸ்டா இருக்கு. வீட்ல போய் எங்க அம்மா எப்படி பேக் டஸ்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்ல போறேனே தெரியல. பூஜா, என்னப்பா ஆச்சு? இங்க இருந்து பாத்துட்டு தானே இருந்த, ஏமாவோட பேக்ல குதிச்சதுக்கு ஏமா என்ன திட்டினது இங்க இருந்து பாத்துட்டு தானே இருந்த, அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். என்ன அவ திட்டிட்டால, நான் சும்மா விட மாட்டேன். நானு வர வழியில ரோட்ல ஒரு ஃபெவிகால் டப்பாவை பார்த்தேன். அந்த இடத்துல யாருமே இல்ல, அதனால நான் நைஸா எடுத்துட்டு வந்துட்டேன். நானு ஒரு பேப்பர்ல ராக்கெட் செஞ்சு அதுல ஃபெவிகால் ஊத்தி ஹேமா பேக் மேல போட்டுடுறேன். அவ பேக் எல்லாம் ஃபெவிகால் ஒட்டி இருக்கிற அழுக்கெல்லாம் அவ பேக்ல ஒட்டிக்கும். வீட்டுக்கு போனானா உங்க அம்மா அவளை நல்லா திட்டுவாங்க. என்னையா பேக் தொட வேணாம்னு சொன்னா? இருக்கட்டும் இருக்கட்டும், இப்ப என்ன பண்றேன்னு பாரு. அனுஷ்கா, இதான் நான் ரோட்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஃபெவிகால் டப்பா. இது ரோட்ல கடந்ததுன்னு யாரும் பார்க்காதப்ப எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ஃபெவிகால் டப்பாவை வீட்டுக்கு கொண்டு
இந்த ராக்கெட்டை ஊதி விட்டேனா அவளோட பேக்ல போய் லேண்டிங் ஆயிடும் பாரு. ஹேமா என்னையா உன் பேக் எடுத்து திக்ன? இப்ப பாரு இந்த ராக்கெட்டை உன் பேக் மேல விட போற, என்ன ஆகுதுன்னு பாரு. போய் ஹேமாவோட பேக்ல உட்கார்ந்துக்கோ போ. தமிழ் டீச்சர் வந்துட்டாங்க, தமிழ் டீச்சர் வந்துட்டாங்க. ஐயோ இந்த நேரம் பார்த்து தமிழ் டீச்சர் வந்துட்டாங்களே, ராக்கெட் அவங்க கிட்ட போகுதே. குட் மார்னிங் மேம். எல்லாரையும் திருக்குறள் படிக்க சொன்னனே, படிச்சீங்களா இல்லையா? ஐயோ ஃபெவிகால் ஊத்துன ராக்கெட் தமிழ் டீச்சர் மேல ஒட்டிக்கிச்சு, இப்போ என்ன பண்றது? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் ரெண்டு திருக்குறள் படிச்சிட்டு வர சொன்னனே, படிச்சிட்டு வந்தீங்களா? படிச்சிட்டு வந்திருக்கோம் மேம். எங்க ஆலிஸ் ஃபர்ஸ்ட் நீ சொல்லு பார்க்கலாம் திருக்குறளை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. ஓ பரவாயில்லையே, திருக்குறள் நல்லா சொல்றியே. நெக்ஸ்ட் லூபி நீ ஒரு திருக்குறள் சொல்லு பார்க்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தாக. ஃபுல் ஸ்டாப். பரவாயில்ல, நீ கூட திருக்குறள் நல்லதா சொல்ற. வெளிநாட்டு பசங்களா இருந்தாலும் திருக்குறளை நல்லா தான் படிச்சு வச்சிருக்கீங்க. ஓகே நெக்ஸ்ட் லில்லி நீ சொல்லு. ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல், அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். ஆமா, எப்ப பாரு ஹோட்டலு சாப்பாடு, இதெல்லாம் ஒரு திருக்குறளா? என்ன இந்த திருக்குறள் நீயே எழுதினியா? மேம் அப்படிதான் மேம் நோட்ல போட்டிருந்தது. ட்ரையர்ஜே செஞ்சுட்டு அப்படிதான் நோட்ல போட்டிருக்குன்னு போய் சொல்றியா? இந்த திருக்குறளை நீ 10 வாட்டி எழுதிட்டு வரணும் நாளைக்கு, சொல்லிட்டேன். அடுத்தது மல்லி நீ சொல்லு. மேம் பேசாம நான் நாளைக்கு 10 டைம்ஸ் எழுதிட்டு வந்துறேன் மேம். ஓ அப்ப நீயும் படிக்கலையா? ஐயோ மேம் வேற திருக்குறள் கேக்குறாங்க, எனக்கு திருக்குறளே வராது, என்ன பண்றது? அனுஷ்கா உனக்கு அத நினைச்சு பயமா இருக்குதா? எனக்கு நான் விட்ட ராக்கெட் மேமோட Dressல போய் ஒட்டிக்கிச்சுல, மேம் வேற அப்படியே போய் சேர்ல உட்கார்ந்துட்டாங்க. இப்போ மேம் எப்படி சேரை விட்டு எழுந்திக்க போறாங்கனே தெரியல, அத நினைச்சா எனக்கு திக்கி திக்கின்னு இருக்குடி. நிலா நீ திருக்குறள் சொல்லுமா. மேம் துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூவும் மழை. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற எல்லாரும் கரெக்ட்டா தான் சொல்றீங்க. அநேகமா ஹேமாவும் சொல்லிடுவான்னு தான் நினைக்கிறேன். இப்ப லாஸ்ட் பெஞ்ச்ல பார்க்கலாம். அனுஷ்கா நீ சொல்லு. மேம் மேம் என்ன மேம் மேம், படிச்சியா படிக்கலையா? இல்ல மேம் அது வந்து எங்க படிக்கலையா? அப்ப நீயும் நாளைக்கு 10 டைம்ஸ் எழுதிட்டு வா. எங்க பூஜா நீ சொல்லு. மேம் திருக்குறள் என்ன மேம் திருக்குறள்? நான் அதை விட சூப்பரா தல அஜித் குரல்ல பேசுவேன் மேம். இப்ப பேசி காட்டுறேன் பாருங்க மேம். நான் தனியாள் இல்ல, எனக்கு பின்னாடி 6 கோடி பேர் இருக்காங்க. அது மேம் அடுத்தது விஜய் குரல்ல பேசி காட்டுறேன் மேம். யார் அடிச்சா பொடி கலங்கி பூமி அதிரது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழன். மேம் எப்படி மேம் இருக்கு நான் சொன்ன டயலாக்? என்னது இது, திருக்குறள் கேட்டா நீ பாட்டுக்கிட்ட என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னெல்லாம் 10 டைம்ஸ் எழுதிட்டு வர்றது மட்டும் இல்ல, இந்த பெரம்பால 4 சாத்து சாத்தினாதான் சரிப்பட்டு வருவ. இரு வரேன், இதோ வரேன் இரு. ஏந்து வந்து உன்னை விளாசுறேன் பாரு. என்னது இது, சேர் நம்மளோட சேர்ந்து ஒட்டிக்கிச்சு, எழுந்திருக்கவே முடியல. ஐயோ ஃபெவிகால் நல்லா ஒட்டிக்கிச்சு போல இருக்கே, அதனால தான் மேம் எழுந்திக்க முடியல. அக்கா என்னக்கா மிஸ் சேரோட ஒட்டிக்கிட்டாங்க? நிலா எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல நிலா. ஐயோ என்னது இது, எந்திரிக்கவே முடியல, சேரை ஒட்டிக்கிச்சு. என்னது இது, சேரை விட்டு என்னால எந்திரிக்க முடியலையே, என்னாச்சு? எந்திரிச்சு நிக்கலான்னு பார்த்தா சேரை ஒட்டிக்கிச்சு. என்னடா இது, ஏதோ கம் போட்டு ஒட்டின மாதிரி இருக்குதே. ஸ்டூடண்ட்ஸ் யாரோட வேலை இது? ஐயோ என்னால எந்திரிக்கவே முடியலையே, இப்ப சேர்ல இருந்து எப்படி நான் எந்திரிக்க போறேனே தெரியலையே. வேணும்டி இந்த மேம்க்கு நல்லா வேணும். நம்மள 10 டைம்ஸ் எழுதிட்டு வர சொன்னாங்களே, நல்லா வேணும். அக்கா அக்கா வாங்கக்கா, நம்ம போய் மேம்க்கு ஹெல்ப் பண்ணி தூக்கி விடலாம் வாங்க. மேம் இருங்க மேம், பயப்படாதீங்க, நாங்க வரோம். நாங்க வந்து உங்களையும் சாரியும் தனித்தனியா பிரிச்சு விடுறோம். இருங்க மேம், நாங்க வந்துடுறோம். ஐயோ பசங்களா இழுங்க, பார்த்து இழுங்க, என்னால எந்திரிக்கவே முடியலையே. மேம் கொஞ்சம் இருங்க மேம், சேரை பிடிச்சு நல்லா இழுக்கிறேன். இருங்க மேம். மேம் கொஞ்சம் இருங்க மேம், கொஞ்சம் இருங்க, பயப்படாதீங்க. உங்களையும் சாரியும் பிரிச்சிடலாம், நீங்க பயப்படாதீங்க மேம், கொஞ்சம் இருங்க மேம். அக்கா என்னால முடியலக்கா, ரொம்ப டைட்டா இருக்குது, என் கையெல்லாம் வலிக்குதுக்கா. ஏய் மல்லி நல்லா இழுடி, சேரை பிடிச்சு நல்லா இழு, நல்லா தம் கட்டி பிடிச்சு இழு மல்லி. மேம் நாங்க உங்களை இந்த சேர்ல இருந்து இழுக்குறோம்ல, எங்களுக்கு கையெல்லாம் வலிக்குது மேம். அந்த திருக்குறளை 10 டைம்ஸ் இம்போசிஷன் எழுதிட்டு வர சொன்னீங்கல, அதை கொஞ்சம் கேன்சல் பண்ண முடியுங்களா மேம்? எனக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது மேம். அடச்சே, எந்த நேரத்துல இதெல்லாம் கேட்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? முதல்ல என்ன சேர்ல இருந்து எடுத்து விடுங்க. நீங்க திருக்குறளை படிக்கலனாலும் பரவாயில்ல, முதல்ல இந்த சேர்ல இருந்து என்ன எடுத்து விடுங்க. ஐயோ புது புடவையாச்சே, இப்பதானே பொங்கலுக்கு எடுத்த 2000 ரூபாய் புடவையாச்சே இது. பார்த்து புடவை கிஞ்சிர போகுது. ஏய் லில்லி இன்னும் பிடிச்சு இழு லில்லி, பென்ட்லி இழுப்பா, இழு நல்லா இழு. 1 2 3. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, என் கை போச்சே, கால் போச்சே.
வந்துருச்சு. தேங்க்யூ பசங்களா, உங்களால தான் இது முடிஞ்சது. என்னோட இடுப்பே போச்சு. இது யார் பண்ண வேலைன்னு தெரியல. என்னது இது? ஃபெவிகால் டப்பா இங்க இருக்குது. ஏய் பூஜா, என்னது இது? உன்கிட்ட ஃபெவிகால் டப்பா இருக்குது, இதெல்லாம் உன் வேலை தானா? மேம், அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது மேம். உனக்கு தெரியாம எப்படி உன் இடத்துல வந்திருக்கும் ஃபெவிகால்? இரு நீ செஞ்ச வேலை தான் நல்லா தெரியுது. நான் இப்பவே போய் பிரின்சிபல் ரூம்ல உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன் பாரு. ஐயோ, போச்சு போச்சு.